ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு சென்னை பசங்க vlog. ஷபீர், நான் இன்னைக்கு செம்ம காண்டில் இருக்கேன். அதிகமாக பேச மாட்டேன். எதுப்பா, என்னாச்சு ஹர்ஷது? நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இவனுக்கும் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். எல்லாருக்கும் சூத்தடிச்சு சுண்ணாம்பு வச்சிட்டாரு. அப்படி என்னதாம்மா பண்ணிட்டாரு தலை? அதிகமாக பேச மாட்டேன். பாருங்க, அந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு அப்புறமா பேசலாம். But Ajit வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? When are you going to live? I think that was a lovely thing you told fans. I'm very grateful to the love that you have all given me, but please look after your life. I love that. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? அதில் சில குறிப்பிட்ட வார்த்தைகள் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேவா? இது அவர் வந்து 20 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா அவர் இந்த லெவலில் வந்திருப்பாரா? இப்போ எல்லாம் ஃபேம் கலெக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அன்பு எல்லா உங்கள்கிட்ட வந்து எனர்ஜி, உங்கள் டைமு எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அவர் இப்போ சொல்கிறாரு, பா எனக்கு அஜித் வாழ்கெல்லாம் கூப்பிடாதீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கை பார்த்துக்கோங்க. அப்போ என்ன ஃபேன்ஸ் என்ன கேன கூதிங்களா? நீங்கள்லாம் கேன கூதிங்களா? எனக்கு ஒன்றும் என்ன சொல்லணும் சொல்லி எனக்கு ஒன்றும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். அஜித் சார் மேலே எனக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்பெக்டே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்த பிறகு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபேன்ஸ்னால் நாங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து அஜித் சார் இல்லை விஜய் அண்ணா அவங்க பின்னாடி நாங்கள் வந்து ஃபேன்ஸ் சொல்லி நம்ம வந்து சுற்றி நின்றோம். இவன் சின்ன வயசுலேருந்து, ஷபீர் சின்ன வயசுலேருந்து வந்து அவர் வந்து அஜித்தோட ஃபேன். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு ஃப்ரெண்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு. ஓகே, ஏன்னா நம்ம தளபதி அண்ணா பாருங்க, விஜய் அவர் வந்து மக்களுக்காகவே வாழ்கிறாரு அவர். ஓகே, எனக்கு என்ன தான் சொல்லணும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹர்ஷது அப்படி என்னதான்ப்பா சொல்லிட்டாரு? நீ வந்து வேற டைரக்ஷன் எதுக்கு எடுக்கிற அந்த வீடியோ? அவர் என்ன சொல்றாரு, பசங்க என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க, அஜித் ஃபேனு விஜய் ஃபேனு அப்படின்னு சொல்லி தளபதின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எதுக்கு வேஸ்ட் ஆகிதான் ஆகணும், புரியுதா? அவர் என்ன சொல்றாரு, ஃபேன்ஸ் நீங்க வந்து நல்லபடியா இருங்க, ஹாப்பியா இருங்க, லைஃப் இஸ் ஷார்ட்னு சொல்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து அந்த டைரக்ஷன் எடுத்தது வந்து ரொம்ப ராங்பா. ஓகேவா? அவர் என்ன தப்பு சொல்லப்பா. அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபேன்ஸ் நல்லா இருக்கணும், அவரோட ஃபேன்ஸ் வந்து நல்லா இருக்கணும், அதுதான் சொல்றாரு. அஜித்தோட ஃபேன்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க? அவர் தப்பு சொல்றீங்களா? என்னாச்சு தப்பு? எல்லாம் என்ன தப்பு இல்லை, இதுல தப்பு தான்ப்பா. ஏன்னா சொல்ற தப்பு இங்க பாரு, சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு ஃபேன் ரசிகர் எப்படி தெரியுமா? சின்ன வயசுல ரசிகர் வந்து அஜித்தோட ரசிகர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீ வந்து அந்த டைரக்ஷன்ல எதுக்கு பாடுற? இல்ல எனக்கு ஒரு நல்லதா சொல்றாரு. ஏன்னா இல்ல சண்டை போடுறாங்க. இது என்னோட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்து யோசிச்சது. ஓகேவா? நீங்க சொல்லுங்க, நான் சொன்னது கரெக்டா இல்ல தப்பா நீங்க சொல்லுங்க. ஓகேவா? தளபதி ஃபேன்ஸ் நீங்க கூட சொல்லுங்க. இல்ல நான் தல ஃபேன் சொல்லுங்க. அவர் நல்லதா தான் சொல்றாரு. தல ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அவர் நல்லது தானே சொல்றாரு. இவர் வந்து வேற டைரக்ஷன் எடுத்தா நம்ம என்ன பண்ண முடியாது. தளபதியும் ஓகே, தலையும் ஓகே தான். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அது சொல்லி இருக்கிறாரு. ஓகே, நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் தப்பா இல்ல அவன் தப்பா சொல்லுங்க நீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.